ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். சங்கீதம் 5:3. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீதியின் சூரியனாகிய இயேசு ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் உன்னை சந்திக்கும்படி பலவிதமான ஆசீர்வாதங்களோடு உன்னிடத்திற்கு வரும்போது அவ்வேளையில் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? பயிரிடுகிற ஒருவன் முன்மாரிக்காகவும் பின்மாரிக்காகவும் ஆசையுடன் எதிர்பார்த்து காத்திருப்பது போல அதிகாலையில் அவரை எதிர்நோக்கி காத்திருப்பாயாக. செம்மையான உள்ளத்துடனும் நன்றியுடனும் அதிகாலையில் நீ உன் வாயை விரிவாய் திறந்து அவரை துதிப்பாயாக. துதிப்பாயானால் உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்று உரைத்த கர்த்தர் உன் வாயை நன்மையினாலும் கம்பீரத்தினாலும் நிரப்புவார். நான் என் ஜனங்களையும் என்னுடைய பரிசுத்த பர்வதத்தை சூழ்ந்திருக்கிற அவர்களுடைய வீடுகளையும் ஆசீர்வாதமாக்கி ஆசீர்வாதத்தின் மழையை அனுப்புவேன். அது அவர்களுக்கு தேவைப்படுகிற சரியான நேரத்தில் தானே பொழியும் என்று கர்த்தர் உரைக்கிறார். அந்தந்த நாளில் உன்னுடைய தேவைக்கேற்ப தமது ஆசீர்வாதமான மழையுடன் கர்த்தர் உன்னை சந்திக்கும் சரியான நேரம் அதிகாலை நேரமே. ஆகவே நீயும் உன் குடும்பத்தாரும் காலைதோறும் தேவ சமூகத்தில் ஒன்று கூடி பயபக்தியுடன் பாடி துதிப்பீர்களானால் அந்தந்த நாளுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை அந்த வேளையில் தானே அவரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்வீர்கள். நமது ஆண்டவர் இயேசு இப்பூமியில் இருந்த நாட்களில் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஒரு நாளின் முதன்மையானதும் முக்கியமானதும் நேரமாகிய அதிகாலை நேரமே நாம் கர்த்தரை கண்டடைவதற்கான தக்க சமயம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதிகாலை கர்த்தரை தேடுவதில் நமக்கு பல நன்மைகள் பொதிந்து வைக்கப்பட்டுள்ளன. அவர் காலைதோறும் நம்மை விசாரிக்கிறார். நாம் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலைதோறும் புது புது கிருபையால் நம்மை திருப்தியாக்குகிறார். தேவனே, நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் என்ற உள்ளார்ந்த அறிக்கையுடனும் தாகத்துடனும் ஏக்கத்துடனும் நாம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஆயத்தமாகி கருத்துடன் அவரை தேடுவோம். ஜெபம் செய்வோம். காலை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என வாக்களித்த அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, காலையிலே எங்கள் சத்தத்தை கேட்டறல வேண்டும் எனவும் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருக்க எங்களை ஆயத்தப்படுத்திட வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவின் வல்லமைகளை அதிகாலையில் சங்கரித்து அவற்றின் மேல் எங்களுக்கு வெற்றியை தந்தரல ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் அனுதின வாழ்க்கையில் உம் நியாயத்தை விளங்க பண்ணி தம்முடைய வல்லமையை மைமையை நாங்கள் காணும்படி செய்தழுவீராக. ஆண்டவரே, காலைதோறும் எங்களை எழுப்பி உடைந்த உள்ளங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் வார்த்தைகளை எங்கள் வாயில் தந்தள்ளி உங்க சத்தத்தை கேட்கும்படி எங்கள் செவிகளை திறந்தள்ள ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்படவும் மற்றவர்களுடன் இருக்கிற பகைமையினை மன்னித்து மறந்து வாழ அனுக்கிரகம் தந்தள்ளவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களிலும் எங்கள் நண்பர்களிலும் இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படவும் கர்த்தரின் அன்பை ருசிக்கவும் ஜெபிக்கிறோம். அன்பின் தேவனே, பசியோடு இருப்பவர்களுக்கு ஆகாரம் தந்தள்ளவும் அன்புக்காக தவிக்கும் மக்களுக்கு அன்பு கிடைத்திடவும் வியாதியோடு உடல் பலவீனத்தோடு வாழுகிறவர்களுக்கு உங்க ஆறுதலையும் சுகத்தையும் தந்தள்ளவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும் பிள்ளைகள் தீய கண்களுக்கும் உலக இச்சைகளுக்கும் பொல்லாத மனிதர்களுக்கும் விலக்கி காக்கப்படவும் வாலிப பிள்ளைகள் உலக இச்சைகளுக்கும் கண்ணின் காட்சிகளுக்கும் விலக்கி தங்களை காத்து கொண்டு சாத்தானை மேற்கொண்டு ஜெயம் பெற்று வாழ்க்கை வாழ வழிநடத்திட ஜெபிக்கிறோம். அப்பா, வேலைக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைத்திடவும் திருமணத்துக்காக காத்திருக்கும் வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளி திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமாய் அமைந்திடவும் தேவரீர் கிருபை தந்தள்ளுங்க. அப்பா, கர்ப்பஸ்திரீகளின் கர்ப்பத்தின் கனி தேவ பாதுகாப்புடன் ஆரோக்கியமாய் வளரவும் குறித்த காலத்தில் சுகப்பிரசவமாய் ஈண்டெடுக்கவும் நெடுங்காலமாய் குழந்தைக்காக காத்திருப்போரின் கண்ணீர் கவலைகளை நீக்கி மகிழ்ச்சியாய் வாழவும் தேவரீர் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரின் மன விருப்பம் நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மேற்படிப்புக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளின் விருப்பம் எதிர்பார்ப்பை நிறைவேற்றி அவர்கள் விரும்புகிற கல்லூரிகளிலே படிக்க வேண்டிய கிருபைகளை தந்து கஷ்டப்படுகிற பெற்றோர்களின் துயர் துடைக்கப்பட தேவைகள் சந்திக்கப்படவும் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், எங்கள் தேச மக்கள் இரட்சகரின் அன்பை உணரவும், ஆளுகிறவர்கள் உண்மையும் உத்தவமாய் நீதியும் நேர்மையுமாய் மக்களுக்கு நலமான திட்டங்களை செயல்படுத்தி வளமான தேசத்தை உருவாக்கவும் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். ஊழியர்கள், மிஷினரிகள் அவர் நலன் காக்கப்படவும், அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படவும், கொடுக்கும் ஜெபிக்கும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.